அனைவருக்கும் வணக்கம். ஃபைட் பண்ணிகிட்டே இருங்கண்ணா, ஸ்ட்ராங்காக இருங்கண்ணா. எவ்வளோ அருமையான பொன்மொழிகள். எதுக்கு ஃபைட் பண்ணணும்? அப்படியே தமிழ் தேசியம் பேசி தமிழ் தேசிய விடுதலைக்காக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கானா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள் பிரச்சனைக்காக போராடி அப்படியே அவன் மேலே வழக்கு பாஞ்சு அப்படியே வந்து சிறைக்கு போகிற நிலைமைக்கு இருந்துக்கிட்டு இருக்கானா, ஃபைட் பண்ணிக்கிட்டே இருங்கண்ணா, ஸ்ட்ராங்காக இருங்கண்ணா அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் இல்லை. பொம்பளை விஷயத்தில் மாட்டிக்கிட்டு கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இல்லைனா ஒருவேளை வேறு ஏதாவது நோயாக இருக்குமோ, அதனால் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருங்கன்னா மனசை தளர விடாதீங்க, தொடர்ந்து போராடுங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாரோ. ஒரு மாநில கட்சியை எதிர்க்கிறதுக்கு ஒரு இந்தி கட்சிக்காரன் ஆதரவு தரான். இதுதான் தமிழ் தேசியமா? பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி, பிச்சைக்காரனே மொமெண்ட் அப்படியே நடந்திருக்கு. யாரை எதிர்த்து சண்டை செய்கிறோன்னு சொல்கிறானோ அவனே வந்து ஃபைட் பண்ணுங்கண்ணா, ஸ்ட்ராங்காக இருங்கண்ணா அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா இவன் பண்ணுற அரசியல் அவனை எதிர்க்கிறது கிடையாது, அவனுக்கு சாதகமான அரசியலை பண்ணுறதுனால தான் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருங்கண்ணா, ஸ்ட்ராங்காக இருங்கண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகிறான். நீ ஃபைட் பண்ணிக்கிட்டே இருண்ணா, நான் பொய்யா பேசிக்கிட்டு இருக்கேன்னா எப்படியாவது நம்ம நினச்சதை இங்கே நிறுவிடலாண்ணா. அவங்களுடைய டீம் பார்ட்னர் தானே சைமன் செபாஸ்டியன், டீம் பார்ட்னரை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் தானே இதெல்லாம். இல்லைனா ஒருவேளை ஃபைட் பண்ணிக்கிட்டே இருங்கண்ணா, ஸ்ட்ராங்காக இருங்கண்ணா அப்படின்னு சொன்னது டெபாசிட் வாங்குறது ஃபைட் பண்ணிக்கிட்டே இருங்கண்ணா, ஸ்ட்ராங்காக இருங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கிறாரா? இல்லைனா ஃபைட் பண்ணிக்கிட்டே இருங்கண்ணா, அப்போ தான் நாக்பூர் பேமெண்ட் உங்களுக்கு சரியாக வந்து சேரும், நீங்கள் சரியாக ஃபைட் பண்ணலைன்னா உங்களுக்கு சரியாக பேமெண்ட் வராது பார்த்துக்கோங்க அப்படின்றத மீன் பண்ணி ஃபைட் பண்ணுங்கண்ணான்னு சொன்னாரா? ஃபைட் பண்ணுங்கண்ணா, ஸ்ட்ராங்காக இருங்கண்ணா அப்படின்னு சொன்னது எந்த வகையில் பொருள்படும்? ஒன்று பயங்கரமாக போய் பேசும், இன்னொன்று பொய்யை பயங்கரமாக பேசும். அடுத்ததை நம்ம பார்க்க போகிற காணொலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்காரனுங்க பேசுனதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு தாவேக்கா தற்குறி பேசிக்கிட்டு இருக்கு பாருங்க. சென்னையில பஸ் ஸ்டாண்ட் அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதியோட பேரு, கட்டடத்துக்கெல்லாம் கருணாநிதி அவர்களுடைய பெயர். சரி, அது கூட இளவு 5 முறை பேசி நாட்டாண்டு முதலமைச்சரா இருந்து தொலைச்சிட்டாரு, பேரை வைக்கிறீங்க பரவாயில்ல. சரி, 5 வருஷம் பேசி அரசு ஆண்டுட்டீங்க, பேர் வச்சுக்கோங்க. சென்னைக்கு பக்கத்துல செஞ்சின்னு ஒரு இடம், அந்த செஞ்சியில ஒரு பஸ் ஸ்டாண்ட், அதுக்கு யார் பேருன்னு பார்த்தா முதலமைச்சர் கூடிய ஸ்டாலினுடைய பாட்டி கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த அஞ்சுகம் அம்மாளுடைய பேர். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்? அஞ்சுகம் அம்மாள் கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனையை தவிர செய்த சாதனை என்ன? எதற்காக பெயர்? சென்னை பக்கத்துல இருக்க செஞ்சின்ற ஒரு கிராமத்திலையும் அங்க இருக்கிற பேருந்து நிலையத்திலையும் கலைஞர் கருணாநிதியினுடைய தாயார் அஞ்சுகம் அம்மாளுடைய பெயர், நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பாட்டி அஞ்சுகம் அம்மாளுடைய பெயரை பேருந்து நிலையத்திற்கு வைத்துள்ளனர். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அஞ்சுகம் அம்மாள் கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனையை தவிர செய்த சாதனை என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வியாக உள்ளது. ஒரு வார்த்தை கூட மாறாம அப்படியே பேசுறாங்க பாருங்களேன். அது சரிதான், இந்த 2 கட்சிக்கும் ஓனர் ஒருத்தன் தானே, அதே ஸ்கிரிப்ட், அதே டைலாகு, அதே அரசியல், அதே வழி தானே இருக்கும். இதில் இந்த நாம் தமிழர் சோம்பிகள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியில் இருக்கிற அறிவை திருடுறாங்க, எங்கள் அறிவை அப்படியே திருடி யூஸ் பண்ணுறாங்க தாவேக்காரர்கள். என்ன பெரிய அறிவு! அவனே கிறுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், அந்த கிறுக்கம் அது பேசுகிறதுன்னு எடுத்துக்க முடியாது, அவன் வாந்தி எடுத்து வச்சுருக்கான்னு சொல்லலாம். அந்த வாந்தி எடுத்ததை அப்படியே அந்த பெண்மணி எடுத்து அவங்களும் மறுபடி கக்குறாங்க, அவ்வளோதான். வாந்தி எடுக்கிறதெல்லாம் அறிவில் எப்படா சேர்த்தீங்க? நாம் தமிழருடைய அறிவை களவாடிட்டாங்களாம், அறிவை. ஆனாலும்டா தற்குறி அணிலாண்டிகளா, இப்படியா காப்பி அடிப்பீங்க? இந்த பொண்ணு பேசுகிற வீடியோவையும் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தானுங்க. ஏய், எங்கள் கட்சியில் எப்படி எதிர்க்கிறாங்க பார்த்தா அவன் ஏற்கனவே கக்கி வச்சிருக்கிறத தூக்கி இந்த பொண்ணு கக்கிக்கிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியோட மோசமான கட்சியாக இருப்பீங்க போல இருக்கு. கட்சின்னு சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. இதெல்லாம் கட்சி கிடையாது, இதெல்லாம் கூட்டம். கட்சின்றது சுயமாக இயங்கணும், அடுத்தவனை பார்த்து காப்பி அடித்து இயங்கக்கூடாது. காப்பி அடித்து பேசுகிறதெல்லாம் கட்சியாக? படத்தில் காப்பி அடிக்கலாம், பாட்டு காப்பி அடிக்கலாம், அரசியல்லையுமா காப்பி அடிப்பீங்க, அதுலேயும் பேசுகிற வார்த்தைகளையுமா காப்பி அடிப்பீங்க? அந்த விஷயத்தை நம்ம எடுத்து அதை வேறு விதமாக பேசலாம். அப்படியே பேசுகிறீங்கன்னா அதுவும் அந்த பொண்ணு பாருங்கள், அந்த லைன் கூட மாற்றவே இல்லை. முதல்ல பேசுனதை அப்படியே இவங்களும் முதல்ல பேசுகிறாங்க, 2வது வரியில் பேசுகிறத இவங்களும் 2வது வரியில் பேசுகிறாங்க, லைன் கூட மாறாமல் பேசுகிறாங்கன்னா அப்போ எவ்வளோ தூரம் மனப்பாடம் பண்ணி வச்சு அப்படியே வந்து ஒப்பிக்கிறாங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சுயமாக யோசித்து பேசின மாதிரி தெரில. அவங்க கூட இப்போ டைரெக்டாக போய் ஒரு அரசியல் உரையாடல் நிகழ்த்துறோன்னு வைங்களேன், ஒன்றுமே தெரியாதான் இருக்கும். அந்த மனப்பாடம் பண்ண லைன்ஸை மட்டும் இது சோதனையை தவிர சாதனை என்ன, இப்படி அந்த லைன் தான் வரும். அதை தாண்டி வந்து அவங்களுடைய சுயமான அரசியல் சிந்தனையை வந்து அவங்க பகிர்ந்துக்க மாட்டாங்க, அவங்களுடைய சுயமான அரசியல் கருத்துக்களையும் அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா உள்ள ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே தெரியாது. தெரிஞ்சாதான் அவங்க தலைவரே ப்ரெஸ் மீட் வச்சிருப்பாரு, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருப்பாரு. நாங்கள் இந்த அரசை கேட்குறது ஒரே வார்த்தை தான்,
பெண்களுக்கு நீங்கள் எத்தனையோ காலமாக இந்த ஆட்சியில் தான் இருந்துட்டு வரீங்க. இது வரைக்கும் பெண்களுக்கு எந்த விடுதலையுமே கிடைக்கல. எவ்வளவோ ஒரு சிறு குழந்தையிலேருந்து பெரியவர்கள் பாலியல்னால பாதிக்கப்படுறாங்க. ஒரு நிமிஷம் ப்ராசஸ் பண்ண முடியல. பெண்களுக்கு விடுதலை இன்னும் கிடைக்கலையா? எதுலேருந்து விடுதலை கிடைக்கல? சிறு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பாலியல்னால பாதிக்கப்படுறாங்கன்றாங்க. பாலியல்னால எப்படிங்க பாதிக்கப்பட முடியும்? பாலியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால, பாலியல் தொந்தரவு, பாலியல் வன்புணர்வுகள், இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள்னால தானே பாதிக்கப்பட முடியும். பாலியல்னாலேயே பாதிக்கப்படுறாங்களோ? நீங்கள் அதுக்காக ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு கூட இந்த அரசாங்கம் பெண்களுக்கு இன்னும் கொடுக்கல. ஏன் அதை இன்னும் நீங்கள் கையில் எடுக்காமல் இருக்கீங்க? ஆனால் இப்போ புதியதாக வந்திருக்கிற எங்கள் தளபதி, அந்த தாவேகா கொள்கையோட தலைவர் தளபதி அவர்கள் முழு மூச்சோட பெண்களுக்கு தான் முதல் உரிமை கொடுக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த அந்த அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த தாவேகா கொள்கையோட வந்திருக்கிறாராம் தளபதி அவர்கள். அந்த தாவேக்கானா அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் தாவேகா கட்சி சார்பாக தானே பேசுகிறீங்க. எங்கள் தாவேகா எங்கள் கட்சி கொள்கையோடு வந்திருக்கோம். அது முதல்ல என்ன கொள்கைன்னு நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் சொல்லலை, அது ஓரமாக இருக்கட்டும். அந்த தாவேக்கான்னு சொல்கிறீங்க, அது எந்த தாவேக்கா? அது வேற தாவேக்காவா? அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை எதிர்த்து அவர் கைப்பட எழுதி ஒரு கடிதத்தை வெளியிட்டார். அண்ணாமலை யூனிவர்சிட்டியா? அது எங்கே இருக்குது? ஒருவேளை அவங்க எஜமானர்கிட்ட காசு வாங்கி அப்படியே நாக்பூர் டீலிங் அதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு மைண்ட்லேயும் அவங்க தலைவர்களோட பேர் தான் டக்குன்னு வருது பார்த்தீங்களா? ஒருவேளை அப்படியா இருக்குமோ? ஒருவேளை அண்ணாமலைன்னு இதனால தான் அவங்களுக்கு வாயில இருந்து டக்குன்னு வருதோ? அதுக்கு எவ்வளோ போராட்டம், எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்வர இந்த அரசாங்கம் ஏன் பெண்களுக்காக முன் வர மாட்டீங்க? ஒரு பாதுகாப்புக்கு முன்வாங்க, நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் அதுக்கு வரலையே. நீங்களும் செய்ய மாட்டீங்க, செய்கிறவங்களையும் முன் வர விட மாட்டீங்க, வளர்ச்சி அடைய விட மாட்டீங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படி பெண்களுக்காக? பெண்களுக்காக திமுக அரசாங்கம் என்னெல்லாம் செஞ்சுருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறீங்க. செஞ்சது என்னெல்லாம் அப்படின்றத நாங்கள் லிஸ்ட்டு போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கோம். செய்யவே இல்லைன்னு எதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா அரசியல் பண்ணணும். இது என்ன இந்த அரசாங்கம் செய்கிறது? இப்போ அந்த அண்ணல் அம்பேத்கர் இருந்திருந்தாருன்னா சட்டத்தில் ஒரு பேனான்னு இருக்கு இல்லையா, அந்த பேனாவை எடுத்து இனிமேலாவது அதை திருத்தி பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்தா அந்த ஆணுக்கு கடுமையான தண்டனைகள் வகுக்கப்படும் சொல்லி இப்போ சட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த பேனாவை கொண்டு திருத்துங்க பார்க்கலாம். யாராவது இப்போ அதுக்கு முன் வந்து திருத்த மாட்டீங்க. என்னம்மா பேசுகிறீங்க நீங்கள்? பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டால் ஆண்களுக்கு கொடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். இப்போவும் சட்டம் இருக்க தான் செய்யுது. இப்போ மட்டும் என்ன மீறிடுச்சு? எனக்கு ஒன்றும் புரியலை. இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கு ஏதாவது ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நடக்குது, பெண்களுக்கு ஏதாவது அநீதி இழைக்கப்படுது அப்படின்னு சொன்னால் சட்டம் கடுமையாக தான் அவங்க மேலே பாயும். இதில் என்ன திருத்த வேண்டியது இருக்குது? ஆனால் வருகிற 2026 அந்த திருத்தத்தை, அந்த மாற்றத்தை அண்ணல் அம்பேத்கரா நின்று எங்கள் தளபதி பெண்களுக்காக அந்த சட்டத்தை கொண்டு வருவார். இந்த இவங்களுக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க இருக்கீங்கல்ல, ஒழுங்காக ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்க மாட்டீங்களா? இவங்களை இப்படியே பேச விட்டாலே போதும். இப்படி பேசிக்கிட்டே இருந்தாலே நோட்டா கூட போட்டி போடுற நிலைமைக்கு கடைசியில் வந்துடுவாங்க. இல்லைனா நாம் தமிழர் நோட்டா எல்லாம் ஒன்று தானே. அவங்க கூட போட்டி போடுற நிலைமையோ இல்லை நோட்டா கூட போட்டி போடுற நிலைமையோ கடைசியில் வந்துடும். ஆனால் ஒரு விஷயம் இந்த சகோதரிக்கு நம்ம வாழ்த்து தெரிவிச்சாகணும். ஏன்னா அரசியலில் நிறைய பெண்கள் ஈடுபடுறது கிடையாது. இந்த மாதிரி பெண்கள் அரசியலுக்குள்ளே வர்றது ரொம்ப நல்லது. ஆனால் தவறான இடத்துல போய் சேர்ந்துருக்காங்க. இருந்தாலுமே அரசியலுக்குள்ளே வந்திருக்காங்கல்ல தைரியமாக, அதனால் அவங்கள வாழ்த்தி வரவேற்போம். சரி மக்களே, இந்த காணொலி நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.